அவரவர் பிள்ளைகளை கூட பணத்தை வச்சு தான் எடை போடுறாங்க. குணம் வந்து பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேங்கிறது கரெக்டு தாங்க. அது நிறைய குடும்பங்களில் நடக்கு, சொந்த பந்தத்தில் நடக்கு. என் ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படி இருக்காங்க. காசு இருந்தால் தான் உன்னை மதிப்பேன், காசு இல்லையா உன்னை நான் மதிக்க மாட்டேன். அப்போது வயசு ஆகிறதுக்குள்ள கைவினை பொருள் தயாரிப்பு வீட்டில் இருந்து நேர்மையாக நாணயமாக ஒழுக்கமாக சம்பாத்தியம் பண்ண பாருங்கள். ஏதாவது கைத்தொழில்கள் கைவினை பொருட்கள் தயாரிப்பு அது வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். என்றைக்காக இருந்தாலும் கலைகள் வந்து நம்மளை வாழ வைக்கும். நான் இங்கே இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னென்னா, பணத்தை வச்சு தான் உங்கள் பிள்ளைகளை கூட எடை போடுவீங்கன்னா நீங்கள் எப்படியாப்பட்ட கேரக்டராக இருப்பீங்க? ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மரியாதை, பொட்டை பிள்ளைக்கு ஒரு மரியாதை. பொட்டை பிள்ளை தானே, இவள் லாஸ்ட்டு சாப்பிட்டா என்ன? ஆம்பளை பிள்ளை அவன் வேலைக்கு போகிறவன், வெளியே போய் சம்பாத்தியம் பண்ணுறான், வீட்டுக்கு ரூபா கொடுக்குறான். ஆனால் பொட்டை பிள்ளைங்களுக்கு எவ்வளோ படிச்சிருந்தாலும் வேலை இல்லைன்னா மரியாதை இல்லை. அவளுக்கு அவள் வீட்டில் சாப்பிட கூட உரிமை இல்லை. பசித்த உடனே சாப்பிட முடியல. எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான், அதுவும் வீட்டில் உள்ள ஆம்பளைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் ஒரு பொண்ணு சாப்பிடணும் அப்படிங்கிறத உடைக்கணும். அது என்னங்க, வேலைக்கு போகிறவங்க தான் சாப்பிடணுன்னா வீட்டில் இருக்க பொண்ணுங்களும் இப்போ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ரீசெல்லிங் ஒர்க்கு, ஆன்லைன் ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யூடியூப்பில் பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குது? அப்படி மரியாதை இல்லாத இடத்துல எதுக்கு இருக்கணும்? இந்த வீடியோவில் நான் சொல்கிறது, உங்கள் பிள்ளைங்கள நல்லா படிக்க வைங்க, நல்ல சாப்பாடு சத்துள்ள உணவு வகையில் கொடுங்க, ஹெல்த்து நல்லா கொடுங்க, அந்த பிள்ளைங்களை ஆரோக்கியமாக வளருங்க. அதுவும் இல்லாமல் நல்லா படிக்க வச்சுருங்க, படிப்பை நிறைய கொடுங்க. இந்த பொருள்களுக்கு பணம் பொருள்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுக்காதீங்க. அதுவும் இல்லாமல் யாரை நம்பியும் வாழாமல் ஒரு தானாக சுயமாக சம்பாதிக்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்துடுங்க. யார்கிட்டையும் நம்ம கையேந்தாமல் வாழணும், அதுதான் நல்லது. காசை வச்சு எடை போடுவாங்க மதிப்பாங்கன்னா அவங்கெல்லாம் நல்ல கேரக்டர் கிடையாதுங்க. பசுத்தோல் போர்த்திய புலி தான். எல்லாருமே இங்கே அப்படி தான் இருக்காங்க. ஏன் அப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கணும். சேனல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க.